சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்துங்கினால் 100% முன்னேற்றம் வரும் என்பதை இந்த பதிவில் காண்போம். கன்னி ராசி லக்னம் காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் 6வது வீடு. பஞ்சபூத தத்துவப்படி நிலம் மண் ராசி. இது ஒரு வரட்டு ராசி. ஜோதிடம், ஆன்மீக பற்று, பேச்சு, புத்திசாலித்தனம் இவர்களிடம் வெளிப்படும். சகிப்புத்தன்மை, நிதானம், தெளிந்த யோசனை, கைவந்த கலைகள் கற்று தேரக்கூடியவர்கள் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள். அம்மா பாசம், ஆழ்ந்த அறிவாற்றல் கொண்டவர்கள். பெண் வாரிசுகள் உண்டு. ஆண் பெண் இருபாலினரும் பெண்களை மதிக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலினரும் பெண்களை மதிக்க வேண்டும். பெண்களை அவதூறாக பேசக்கூடாது. பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது. கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக பெண்களை மதிக்க வேண்டும். பெண்களை அவதூறாக பேசக்கூடாது. பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், தாங்க முடியாத துன்பங்கள் வந்தாலும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் யாரிடமும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். மனம் நிறைய ஆசைகளோடு, எதிர்கால சிந்தனைகளோடு எப்போ தான் நல்ல நேரம் வரும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள். குறுக்கு வழியை நாடி குபேரனாவதும் பின் எல்லாம் தொடர்ந்து திருக்கோடி வருவதும் கன்னிராசி லக்னக்காரர்களுடைய இயல்பு. எல்லாம் துறந்து விட்டு பற்றற்ற சந்நியாசம், உபவாசம், துறவரம் செல்வதும் கன்னி லக்ன ராசிக்காரர்களுடைய இயல்பு. யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்? பெரும்பாலும் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பூர்வீக சொத்து அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து, அண்டைய அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்கள் அந்த சொத்துக்களை அபகரிக்க பார்ப்பார்கள். பக்கத்து நிலம், பக்கத்து காட்டுக்காரர்கள் அந்த வரப்பு எடுத்து ஒரு அடி 2 அடி குறைஞ்சி அவங்க காட்டு பக்கம் சேர்த்திக்குவாங்க. சொந்த பந்த உறவினர்கள் சொத்தில் எனக்கு பங்கு இருக்குது, எனக்கு பாக வேண்டும் அப்படின்னு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வில்லங்கத்தில் கொண்டு போய் விடக்கூடிய சூழ்நிலையும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் புதிய சொத்துக்கள் மூலமோ அல்லது தான் சம்பாதித்த சொத்துக்கள் மூலமோ பெரும் விரயங்களை சந்திப்பார்கள். வில்லங்கங்களை பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. குடியிருக்கும் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் பெரும்பாலும் நல்ல விதத்தில் பழக மாட்டார்கள். சூழ்ச்சி, வஞ்சகம், பொறாமை, கெட்ட எண்ணத்தில்தான் கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு சுற்றி இருப்பவர்கள் அண்டை அயலான் எல்லோருமே இருப்பார்கள். பெரும்பாலும் கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் உங்களை சுற்றியே இருப்பார்கள். அவர்களை நீங்கள் அடையாளம் காணலாம். அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் கன்னி ராசி லக்ன அன்பர்கள் வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வியாபார விஷயமா தென் திசையை நாடும் போதும் மேற்கு திசையை நாடும் போதும் நல்ல வருமானங்கள் உண்டு. தென் திசையிலும் மேற்கு திசையிலும் உங்களுக்கு நண்பர்கள் வரும்போதும் அவர்களால் ஆதாயம் உண்டு. கிழக்கு திசையும் வடக்கு திசையும் கன்னி லக்னம் ராசிக்காரர்களுக்கு பாதகம். வடகிழக்கு, தென்மேற்கு திசை இந்த 2 திசைகளும் கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும். வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் 100% உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் என்பதை ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம். திசைகள் 8: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு 8 திசைகள் உண்டு. எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும். இரவு 7 மணிக்கு மேல் பார்த்தால் அதே இடத்துல தான் இருக்கும். விடியற்காலை பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். எல்லா நாளுமே எல்லா வருடமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் காணலாம். வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம், அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம். அவரவர் ராசிக்கு தகுந்தவாறு வாசல் படி இருக்காது. வீட்டில் 4 பேர், 5 பேர், 6 பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல உறக்கம் வர வேண்டும். தூக்கத்தினால் நல்ல அதிர்ஷ்டம் வர வேண்டும். கன்னி ராசி லக்ன அன்பர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்துங்கினால் உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும், அதிர்ஷ்டம் வரும் என்பதை காணலாம். ராசி கட்டங்கள் 12. மேசம் முதல் மீனம் வரை ராசி கட்டங்கள் 12.
4 ராசி லக்னங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. அதாவது மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசி லக்னங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது. மற்ற 8 ராசி லக்னங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு. ஒரு ராசியில் நீசமடையக்கூடிய கிரகத்தால் பெரும்பாலும் பாதக பலன் கண்டிப்பாக வரும். கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வழி, தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழி கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுபவிப்பீர்கள். தந்தை வழி சில விரயங்கள், உழைப்போ நீங்கள் சம்பாதித்த பணமோ கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள் அனுபவிப்பீர்கள். ஏன்னா கன்னி ராசி கன்னி லக்னத்தில் சுக்கிர பகவான் நீசம் அடைகிறார். சுக்கிரனால் பெரும்பாலும் முற்பாதி காலம் சம்பாதிக்கக்கூடிய பணமோ நீங்கள் உழைத்த உழைப்போ விரயமாகும். கன்னி ராசி லக்னத்தில் புதன் ஆட்சி உச்சபலம் பெறுகிறார். கன்னி ராசி லக்னக்காரர்கள் புதனை பலப்படுத்த வேண்டும். புதனை பலமாக்கும் போதே கன்னி ராசி லக்னக்காரர்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து விடுவீர்கள். வீடு வாசல்படி எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். கன்னி ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இரவு படுத்து உறங்கும் போது மேற்கே தலை வைத்து கிழக்கே கால் வைத்து படுத்து உறங்குவது கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு. நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல உறக்கம் வரும். தூக்கத்தினால் நல்ல அதிர்ஷ்டம் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். மேற்கு திசையில் படுத்து தூங்குவதற்கு இடம் சௌகரியப்படவில்லை அப்படிங்கிறவர்கள் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து படுத்து தூங்கலாம். மேற்கு திசையும் தெற்கு திசையும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. வடக்கு திசையும் கிழக்கு திசையும் பெரும்பாலும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகங்களை கொடுத்தாலும் உடனுக்குடன் விரயங்களை ஏற்படுத்திவிடும். தெற்கு மேற்கு திசை நல்ல முன்னேற்றம். மறைமுக எதிரிகளை கன்னி ராசி லக்ன அன்பர்கள் ஜெயித்து விடலாம். கிழக்கு வடக்கு திசையில் செல்லும் பொழுது மறைமுக எதிரிகளிடமிருந்து கன்னி ராசி லக்னக்காரர்கள் ஜெயிக்க முடியாது. வடகிழக்கு தென்மேற்கு திசை இந்த 2 திசைகளும் கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.